Daily. Taste the Daily. மாமல்லபுரத்தில் நாளை நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா. சுமார் 3000 பேர் அமரும் வகையில் ரெசார்ட்டிற்குள் நாற்காலிகள் போடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுதாகரன். வணக்கம் சுதாகரன். தற்போது தவிகவின் 2ஆம் ஆண்டு விழா தற்போது நாளை நடைபெறவுள்ள நிலையில் அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நாளை தவிகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது நடைபெற இருக்கிறது. இதற்காக நட்சத்திர விடுதியின் உள்ளே நடைபெற உள்ளதால் கூட்டத்திற்கு வருகை தர உள்ள நிர்வாகிகளுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நட்சத்திர விடுதிக்குள் யாருக்கும் அனுமதி இல்லாமல் மும்பையிலிருந்து வர வைக்கப்பட்டுள்ள பவுன்சர்கள் முழுவதுமாக அந்த நட்சத்திர விடுதியை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பவுன்சர்களுக்கு மத்தியில் உள்ளே யாரும் அனுமதிக்க கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய சுமார் 2000 நிர்வாகிகள் உள்ளே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாற்காலிகளை போடுவதற்கான தயார் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த 2000 பேர் அமரக்கூடிய அந்த சேர், டேபிள், நாற்காலிகளும் குறிப்பாக விஜய் அமரக்கூடிய அவர் என்ன பேச போகிறார் என்று தமிழக மக்கள் மிக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த உள்ளே அவர் அமரக்கூடிய அந்த இடத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்றதை பிரத்யேக காட்சியாக நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் தான் தற்போது வரை இப்ப உள்ளே அந்த பேங்க் கூடிய காட்சிகளும், அது மட்டுமில்லாமல் உள்ளே ஓய்வெடுக்கும் அமைப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஜய் அமரக்கூடிய அந்த இடத்தை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் முழுவதுமாக இரவுக்குள் அனைத்து வேலைகளையும் முடிக்கப்பட்டு அதுக்கான வேலைகளை முழுவதுமாக முடிக்க வேண்டும் என்று தற்போது வரை தவிகவின் மாநில தலைவர் புஷி ஆனந்த் அவர்கள் ஏற்பாடுகளை தீவிரமாக கவனித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சுதாகர். Taste the Daily.